ஒர்க் அண்ட் டைம் காலம் மற்றும் வேலை பர்சன் லீவ் பிஃபோர் கம்ப்ளீஷன். ஆக்சுவலாக இதுவும் இந்த மாடலும் அதனுடைய கீழே வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லை மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. கேள்வியோட நேச்சரே பார்த்தீங்கன்னா அது 2 பேர், இது 3 பேர். இப்போ ஏபிசி 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆனவர் வேலை செஞ்சுருப்பார், பி ஆனவர் வேலை செஞ்சுருப்பார், சி ஆனவர் வேலை செஞ்சுருப்பார். இப்போ ஏ வேலை செய்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. பி என்ன செஞ்சுருப்பாருன்னா வேலை தொடங்கிய பிறகு 4 நாட்களில் இல்லை 5 நாட்களில் வெளியே போயிருப்பார். ஆனால் சி ஆனவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேலை முடிவதற்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு 4 நாட்களுக்கு முன்பு வெளியே போனார்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கும். சரியான ஆன்சர் ஈஸியஸ்ட் வே இருக்குது. பட் நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா நிறைய மெத்தடில் போட்டு ஆன்சர் மிஸ்டேக் பண்ணுறோம். பட் இந்த பர்டிகுலர் மெத்தட் மட்டும்தான் இதற்கு வேலைக்காகும். இதுக்கு 2 மெத்தட் நான் கொடுக்க போகிறேன். ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று, அதே டைமில் உங்களுக்கு நார்மல் மெத்தட். ஏன் இந்த கொஷினை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு எஸ்பிஐ பிஓ ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், எஸ்ஐசி ஆகட்டும், ஏன் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துடுது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நேராக போயிட்டு அங்கே தப்பு பண்ணிடுறோம். ஸோ என்னென்னா நிறைய மெத்தடில் இருக்குது. ஆனால் நிறைய மெத்தடில் போட்டிங்கன்னா ஆன்சர் வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் போடும் பொழுது ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க தோழர்கள் தோழிகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ்க்கு லைக்ஸ் கொடுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் எப்படி இந்த வீடியோ இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போவோம். ஃபஸ்ட் கொஷின். மொத்தம் 2 மெத்தடும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும், மிஸ்டேக் வராது. ஸோ அதனால் தெளிவாக, ஏன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க்கு நிறைய மெத்தடில் போடுறாங்க. ஆனால் எல்லா மெத்தடும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுறதில்ல. இது ஒரு யூனிஃபார்ம் மெத்தட், பட் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டில் போடும்பொழுது ஈஸியாக நாம் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் 30 செகண்ட்ஸில் கொண்டு வந்துடலாம். ஆனால் நான் சொல்லித்தரப்போ பொறுமையாக சொல்லித்தரேன்றனால உங்களுக்கு லேட் ஆகும். ஏன்னா புரியணும்ல உங்களுக்கு. நானும் 30 செகண்ட்ஸில் சொல்லிட்டு போய்டும், மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ கேள்வி எடுத்துக்குவோம். இந்த PQR 3 பேர், சிம்பிள் ஆஸ் யூஷுவல். PQR 3 பேர் தனித்தனியாக வேலை செய்யும்போது 16 நாட்கள், 24 நாட்கள், 30 நாட்கள் ஆகின்றன முடிச்சிடுறாங்க. PQR can do the piece of work in 16, 24 and 30 days respectively. They started the work simultaneously, but P stopped the work after 4 days and Q called off the work 2 days before the completion. In what time the work is finished? அதாவது P மற்றும் Q மற்றும் R தனித்தனியாக வேலை செய்யும் பொழுது 16, 24, 30 நாட்களில் அந்த பணியை முடிப்பாங்க. ஆனால் அனைவரும் வேலையை தொடங்கிடுறாங்க. ஆனால் வேலை ஆரம்பித்ததுலேருந்து 4 நாட்களில் யார் வெளியே போயிடுறா? பி ஆனவர் வெளியே போயிடுறாங்க. அந்த வேலை முடியறதுக்கு கேள்வி நல்லா புரிஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் அண்ட் பேசிக் திங். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக நம்ம ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். ஆனால் சி ஆனவர் என்ன செஞ்சிடறாங்க, வேலை செய்கிறதுக்கு முடியறதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்றாங்க, யாரோ கூப்பிட்டுருக்குறாங்க, அவங்க போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்றது தான் கேள்வி. இந்த பிரச்சனை, இந்த கொஷினோட நேச்சர் என்ன நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் 2 விஷயம் நம்ம பார்க்குறோம். 3 பேர் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது ஒருத்தர் வேலை செஞ்சு 4 நாள் கழித்து வெளியே போயிடுறாரு. அப்போ 3 பேர் சேர்ந்து அந்த 4 நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் வேலை முடியறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தர் வெளியே போயிடுறாரு. கடைசியாக ஒருத்தர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வேலை செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கேள்வியை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஷினுக்கு உள்ளே போகும், எப்படி ஆன்சர் எழுதுவோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் நீங்கள் எழுதிக்கணும். இது நார்மல் மெத்தட்.
நார்மல் மெத்தட் ஷார்ட்கட், 2 ஷார்ட்கட் இருக்குது. இதுவும் ஷார்ட்கட் மாதிரி தான், பட் கொஞ்சம் எப்படி பார்க்கணும், சூதானமாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். இந்த 3க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அதான் மொத்த ஒர்க், டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 240 வரும். ஸோ இதுதான் மொத்த வேலை. கண்ணை மூடிட்டு நமக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். இது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம மொத்த வேலைன்னு சொல்லுவோம். சரி, இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேலை செய்யும் அதாவது மொத்த வேலையை வேலை செய்யும் நாட்களால் வகுத்தா நமக்கு மொத்த வேலை, அதாவது எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ மட்டும் பார்த்தா புரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் வீடியோலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரும் பொழுது நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், எஃபிஷியன்சி ஆஃப் பி கால்குலேட் எப்படி பண்ணுவோன்னா, இந்த டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சோல்ல அதையும் பியோட ஒரு நாள், அதாவது பி ஆனவர் ஒரு வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள் எத்தனை? 16ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 15 வரும். அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் Q எடுத்துக்கிட்டோம்னா 240ஆல் 24 டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 10 வரும். அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆர் 240 டிவைடட் பை என்னது 30, என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? 8. ஸோ நம்ம எழுதிடுறோம். ஸோ இப்போ நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறத அழிச்சிடலாம், இது நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன செய்யலாம்? இது முடிஞ்சிருச்சு சார். அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம கால்குலேஷனுக்கு போகணும். எப்படி சார் கால்குலேஷனுக்கு போவீங்க? எப்படி சார் இது எனக்கு எவ்வளோ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியலை. நடுவில் ஒருத்தர் 4 நாள் வேலை செஞ்சுட்டு ஓடி போயிடுறாரு. ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, முடியறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ வெளியே போயிடுறாரு. இது ஒரு குழப்பமாக இருக்கே சார், இது எப்படி சார் எடுத்துக்கிறது? மொத்தம் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. சிம்பிள், மொத்த வேலை செஞ்சது தெரியாது தானே, மொத்த நாட்கள் வேலை செஞ்சது நமக்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்போ அதை என்ன சொல்லுவோம்? மொத்த வேலை நாட்கள் தெரியாது தானே, அதனால் மொத்த வேலை நாட்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டோமா? இப்போ நாம் ஆஸ் யூஷுவல் நம்ம சம்மு போட போகிறோம். எப்படி? சரி, ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்? பி போட்டுக்கிறீங்க, Q போட்டுக்கிறீங்க, ஆர் போட்டுக்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன செய்வோம்? நம்ம இங்கே எஃபிஷியன்சி, டைமு, ஒர்க்கு எழுதியாச்சுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறேன்? எஃபிஷியன்சி நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 15, 10, 8 போட்டாச்சு. ஸோ டைம் தான் நமக்கு வேணும். டைம் இப்போ நமக்கு கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பி என்ன செஞ்சிடறாரு? ஃபஸ்ட்டு நம்ம பி தானே யார் வெளியே போகிறாங்கிறத பார்க்கணும். 4 நாட்கள் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிருக்கார். ஆமாம் தானே, யார்? பி ஆனவர் 4 நாட்கள் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிருக்கார். ஐ எம் ரைட்? ஸோ அவங்க மொத்தமாக வேலை செஞ்ச நாள் எத்தனை? 4. புரியுதா? மொத்த வேலை எவ்வளோன்னு தெரியாது, மொத்த நாட்கள் எத்தனை தெரியாது, ஆனால் 4 நாள் வேலை செஞ்சுருக்காரு, 4 நாட்கள். ஆமாம் தானே? அடுத்தது Q எடுத்துக்குவோம். Q என்ன செஞ்சிடறாரு? வேலை முடியறதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி வெளியே போயிருக்காரு. அப்போ என்ன செய்வோம்? நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் எவ்வளவு? எக்ஸு -2. அப்போ 2 நாள் கம்மியாக வேலை செஞ்சுருக்கார். ஆறானவர் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கார். ஸோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுருக்காரா? ஸோ நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம இங்கே அப்போ எக்ஸு முழு வேலையை செஞ்சுருக்காரு. ஸோ ஒர்க் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஒர்க் ஈக்குவல் டு இடி, வெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டு அப்படின்னா நமக்கு W ஈக்குவல் டு எஃபிஷியன்சி டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி போடலாங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணிடுவோம்.
நம்ம ஒர்க்கை கால்குலேட் பண்ண போகிறோம். ஒர்க்கை கால்குலேட் பண்ணுறப்ப என்ன வரும், நமக்கு ஃபார்முலா என்ன, ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன் டைம். ஸோ எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் என்னது, ஸோ டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எவ்வளவு 240 நமக்கு தெரியும். ஸோ நம்ம இது போட்டுக்கிறோம், மொத்தம் 60. இது போடும்பொழுது 10x மைனஸ் 20, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்பது 8x. என்ன ஒரு விஷயம்னா, இந்த அனைத்து ஒர்க்கையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக வரும், டோட்டல் ஒர்க் எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 240. ஸோ சிம்பிள். ஸோ என்ன செஞ்சிடலாம், இது எக்ஸு இது எக்ஸு ரெண்டே ஆட் பண்ணோமா, அப்போ 18x. இது மைனஸு இது ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு இது ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ்ஸு தான் பெரிய நம்பர், ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறோம். 60லேருந்து 20 போச்சுன்னா 40. ஸோ 240. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், 18xை வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 240 மைனஸ் 40. அப்போ எவ்வளோ வரும், 200 வரும். 200 டிவைடட் பை 18. ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, அடிச்சிங்கன்னா ஆன்சர் போட்டுருவோமா, அடித்தா 100/9 ஆன்சர். அப்போ 100/9 நாட்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, 100/9. ஸோ அதை அப்படியே போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு சுருக்கணும்னா எத்தனை நாட்கள் வரும் உங்களுக்கு, 11 1/9 நாட்கள் வரும். சரிங்களா, இன்னும் சுருக்குனா ஆக்சுவலி இங்கே ஆப்ஷன் 100/9 கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். நம்ம இதை பார்க்க மாட்டோம், இதை பார்க்காம என்ன செஞ்சிடும், இன்னும் சுருக்கி இதை கொண்டு வந்துட்டு இதை பார்த்துட்டு ஐயோ என்னடா இது சரியா இல்லையே, நன் ஆஃப் போ அப்படின்னு அடிச்சிடுவோம். நன் ஆஃப் திஸ் அப்படின்னு அனுப்பி அடிச்சிட்டோம்னா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நம்ம விவரமாக எப்போவுமே ஒரு விஷயத்தை நாம் கால்குலேட் பண்ண இந்த நாட்கள் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்சரோட மேட்ச் ஆகுதா, அடித்த பிறகு அந்த ஆன்சரோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். கான்செப்ட் கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு மெத்தட், இது ஈஸி. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் தான் வரும். ஆக்சுவலாக ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா சேமாக வரும். ஸோ நம்ம பார்க்கலாம், எப்படி சார் ஃபைனல் பார்ட் சேமாக வருது. சிம்பிள், P நமக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் 16, Q என்னது 24, அதே மாதிரி R 30. ஆஸ் யூஷுவல் P ப்ளஸ் Q ப்ளஸ் R 3 பேர் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலையை நான் ஒன்றுன்னு எடுத்துக்குவேன். இங்கே என்ன செய்வேன், நான் Pயும் Qவும் Rரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலை என்னென்னு ஒரு முழு நம்பராக எடுத்துக்கிறேன். அப்போ Pயோட வேல்யூ எவ்வளவு, 4 நாட்கள் வேலை செஞ்சிடறாங்க. ஸோ 4 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அவர் மொத்த வேலை செஞ்ச நாட்கள் எவ்வளவு, 16 கீழே போட்டுக்கணும். அதே மாதிரி Qவோட வேலை எவ்வளவு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா மொத்த வேலை நாட்கள் நம்ம இங்கே என்ன எடுத்துக்குவோம், வேலை நாட்கள், வேலையை நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். மொத்த நாட்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன். ஸோ சேம் தான், எக்ஸு 2 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிடாரு. அப்போ மொத்த வேலை செஞ்ச நாட்கள்லேருந்து 2 நாள் கழிச்சிட்டோம்னா அவர் வேலை செஞ்ச வேலை கிடைச்சிரும். ஸோ 24. அடுத்தது 6. 6க்கு என்ன சொல்லியிருக்கோம், கீழே 30 போட்டுக்கணும் அப்படியே. ஆனால் மொத்தமாக ஃபுல் வேலையை செஞ்சுருக்காருங்களா. ஸோ எக்ஸு ஈக்குவல் டு 1. ஆஸ் யூஷுவல் கீழே எல்சிஎம் கால்குலேட் பண்ணுறோம். எல்சிஎம் கால்குலேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா முன்ன பார்த்ததே தான் வரும். சிம்பிள், 240. இது பார்த்தீங்கன்னா 240னா, ஸோ நம்ம இது கால்குலேட் பண்ணுறது நமக்கு தெரியும். ஸோ இது தெரியாதவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. 60 ப்ளஸ் இது என்ன வரும் உங்களுக்கு, 10x மைனஸ் 20 ப்ளஸ் இது என்ன வரும், இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லைங்களா. இது தெரிலனா முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா தான் நீ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். 8x ஆக்சுவலாக இந்த 8x, ஸோ ஈக்குவல் டு 1. ஆஸ் யூஷுவல் 60 10x 20 ப்ளஸ் 8x 240. ஆஸ் யூஷுவல் 18x ப்ளஸ் 40 equal to 240. அப்போ x equal to 200 divided by ஜம்ப் பண்ணிட்டீங்க, இதை அடிச்சிங்கன்னா
100/9 days. இன்னும் சுருக்கணும்னா என்ன ஆன்சர் வரும்? சேம் ஆன்சர் தான் வரும் இதுக்கும். இன்னும் சுருக்கணும்னா என்ன ஆன்சர் வரும்? 11 1/9. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ பாருங்க, கடைசி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஸ்டெப்பும் அந்த ஸ்டெப்பும் ஒன்று தான். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசு கிடையாது. இந்த இடம் ஸ்டெப்பை மட்டும் அதாவது மாற்றி சொல்லுவேன். பட் எண்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான். திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி கேள்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அது கிவன் எப்படி இருக்குன்னா, அவங்க மொத்தம் எவ்வளோ ஒரு வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சுருவாங்கன்னு கொடுத்துருவாங்க. அடுத்தது நம்ம என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிருப்பார். இன்னொருத்தர் வேலை முடியறதுக்கு முன்னாடி 2 நாட்கள் வெளியே போயிருப்பார். முன்னாடி ஒரு 2 நாளோ 3 நாளுக்கு முன்னாடி அவர் வெளியே போயிருப்பார். அப்போ கியூ எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மொத்த நாள்லேருந்தே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் முன்னாடியே கிளம்பிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னொருத்தர் எத்தனை நாள் மொத்த வேலை செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. என்ன செய்யணும்? பிக்யூஆர் எழுதிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? அதோடைய எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும். எல்சிஎம் கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? நான் எல்சிஎம் கால்குலேட் பண்ணிடணும். எல்சிஎம் கால்குலேட் பண்ணிட்டு அதோட மொத்த வேலைகள் நாட்களில் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மொத்த வேலை வந்து 240. இதே மாதிரி பிக்யூஆர்னு போட்டுக்கிறேன். அதாவது எஃபிஷியன்சி, டைமு, ஒர்க்கு. எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிட்டு டைமை போட்டுக்கிறேன். அப்போ ஒர்க்கு கால்குலேட் பண்ணுறப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன் வரும். இதை வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுறேன்? மொத்த வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கோட பாட்டுக்கு போட போகிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். போட்டுட்டு என்ன உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ இது இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் சம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக் வராமல் ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸை போட ஆரம்பிங்க. என்ன சார் நிறைய பேர் கேட்டிங்க, ஒரே ஒரு சம் தான் சார் தரீங்க, நீங்கள் ஒரு 5 சம் ஒரு வீடியோவில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 5 சம் கொடுக்கலாம், ஆனால் நீங்களால் போட முடியாது. இந்த சம்மை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ராக்டிஸ் செஷனில் பிடிஎஃப் கொடுப்போம். பிடிஎஃப் ரெடி ஆகிடுச்சு. தமிழில் ட்ரான்ஸ்லேட் நடந்துகிட்ருக்கேன். ஏன்னா தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர் கேட்டிங்கன்றதுக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் கொடுக்கும் பொழுது ஒரு 50 கொஷின் பக்கம் இருக்கும். நீங்கள் அந்த பிடிஎஃப் கொடுக்கும் பொழுது பேசிக் லெவல், டஃப் லெவல், ஹை டஃப் லெவல் 3ஆக பிரிக்க போகிறேன். பேசிக் லெவலில் வந்து ஒரு 25 கொஷின், டஃப் லெவல் வந்து ஒரு 25 கொஷின், ஹை டஃப் லெவல் இன்னும் 25 கொஷின்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த நான் கொடுக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி ஆன்சர் போட்டு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்? போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது இன்னும் 2-3 நாட்களில் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.